கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துளி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாயிருக்கிறேன். இன்றைய தினத்திலும் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். அவருடைய நாமம் மாத்திரமே மையப்படுவதாக. வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் அதிலே 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு, மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே பட்டணத்தில் வாழக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதக்கூடிய ஒரு நிருபமாக ஒரு காரியமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகள் அநேக கள்ள உபதேசங்களால், கள்ள போதனைகளால் என்ன செய்யப்படுறாங்க, பின்பற்றப்படுகிறாங்க. அநேக கள்ள உபதேசங்கள் அங்கே போதிக்கப்பட்டு பிரசங்கப்பட்டு விசுவாசிகள் அதையும் கேட்டு அதை பின்பற்றக்கூடிய சூழல் உண்டாகிறது. அநேக உலக வழக்கங்களுக்கேற்ற ஞான போதனைகளும் ஞான கொள்கைகளும் என்ன செய்யப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. அவைகளையும் என்ன செய்கிறாங்க, சில விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டு அவைகளை பின்பற்றக்கூடிய சூழலும் உண்டாகிறது. இந்த சூழல் மத்தியில் தான் என்ன செய்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விசுவாசிகளை மீண்டும் தேவனுடைய வழியில் திருப்ப வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக இந்த நிருபங்களை எழுதுகிறார். இதில் கிறிஸ்துவே பிரதானம் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருப்பொருள் அமையக்கூடிய வசனங்களை, வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால் 11ஆம் வசனத்தில் கீழே நம்ம வாசிக்கிறோம், எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகள் பலப்படுத்தப்பட வேண்டும், பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பலவீனமானவர்களாக இருக்கக்கூடாது, சோர்ந்து போனவர்களாக இருக்கக்கூடாது, மாறாக பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போது ஏன் விசுவாசிகள் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது பலமுள்ளவர்களாக எல்லா காரியத்தையும் என்ன செய்ய முடியும். பலவீனமானவர்களால் அதிகமான வேலைகளை அல்லது அதிகமான அந்த சுமைகளை தூக்கவோ வேலைகளை செய்யவோ முடியாது. அப்போ பலமுள்ளவர்கள் என்ன செய்வாங்க, சுறுசுறுப்பாக எல்லா காரியங்களையும் எடுத்து செய்வார்கள். எங்கு வேணாலும் அவங்க என்ன செய்வாங்க, எந்த வேலையானாலும் கொடுத்த வேலையை என்ன செய்வாங்க, எங்கே வேணாலும் போய் செய்து முடிச்சுட்டு வருவாங்க. அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பலமுள்ளவர்களாக இருக்கும்போது அநேக காரியங்களை நடப்பிக்க முடியும். தேவனுடைய பார்வையில் பலமுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உலக வாழ்க்கையில் பலவீனமானவர்களாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட ஆசை இருக்காது, அவங்கக்கிட்ட பெரிய அந்தஸ்து இருக்காது, அவங்கக்கிட்ட பெரிய திறமைகள் இருக்காது, அவங்கக்கிட்ட பெரிய ஒரு அதிகாரம் இருக்காது. ஆனால் தேவனுடைய பார்வையில் பலம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தின் பார்வையில், இந்த உலக வாழ்க்கையில் பலமுள்ளவர்கள், ஆஸ்தி இருக்கும், அந்தஸ்து இருக்கும், அதிகாரம் இருக்கும், திறமை இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமானவர்களாக இருப்பாங்க. அப்போது இந்த பலம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டிய அல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது தான் இங்கே நாம் வாசிக்கக்கூடிய பலம் என்று சொல்லி பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் சில காரியங்களை சொல்கிறார். ஏன் விசுவாசிகள் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஏன் இந்த விசுவாசிகள் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் வேண்டுதல் செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, சகல விதமான நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. முதலாவது நற்கிரியைகள் ஆகிய கனிகளை தருவதற்கும் அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவதற்கும் அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வதற்கும் பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கும் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இவை இந்த மாதிரியான கனிகளை, ஆவிக்குரிய கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவைகள் எல்லாமே வெளிப்படுத்தப்படணும். அப்படிப்பட்ட குணங்கள் மற்றவர்கள் நம்மிடத்தில் காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே, இந்த ஆவிக்குரிய கனிகள் எல்லாமே கிரியைகளாலே வெளிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கிரியைகள் யாரால் செய்யப்பட முடியும்? ஆவிக்குரிய ரீதியிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் மூலியமாக பலம் உள்ளவர்களால் தான் இந்த கிரியைகளை செய்து இந்த கனிகளை என்ன செய்ய முடியும், இந்த நற்கிரியைகளாகிய இந்த கனிகளை வெளிப்படுத்த முடியும் அல்லது கொடுக்க முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல்
தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே எல்லாராலையும் விருத்தி அடைய முடியாது. அநேகர் என்ன செய்கிறாங்க, இந்த வேதாகம புஸ்தகத்தை படிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே தேவனுடைய அந்த வெளிப்பாடு, தேவனுடைய அந்த வார்த்தைகள் அவர்களுடைய காதிலே, அவர்களுடைய செவிகளிலே கேட்கிறதான்னு பார்த்தா அப்படி கிடையாது. அவங்க இதிலேருந்து பொதுவான அந்த அறிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவன் சொல்லக்கூடிய அந்த தேவனாலே வரக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையான அந்த வார்த்தைகளையும் அந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரை முழுமையாக அறிந்து அந்த அறிவிலே நம்ம விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே, நடக்க வேண்டும் என்று சொன்னாலே பலன் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். அப்போ அவருக்கு பாத்திரமாய், அவருக்கு சாட்சிகளாய், அவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் பொறுமையும் நீடிய சாந்தமும் இருக்கணும்னாலும் பலமுள்ளவங்களாக இருக்கணும். ஏன்னா பலம் இருக்கும்போது தான் எந்த அளவுக்கு சோதனைகள் வந்தாலும், எந்த அளவுக்கு வேதனைகள் வந்தாலும், எந்த அளவுக்கு பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையோடு கூட இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீடிய சாந்தத்தோடு கூட இருக்க முடியும். அப்போது இந்த எல்லா கிரியைகளையும் நாம் நடப்பித்து வெளிப்படுத்த வேண்டுமானால் பலம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுவும் எப்படிப்பட்ட பலம்? 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட வேண்டும். அப்போது அவர் மூலமாக தான் பலம் என்ன செய்வதும் வரும். நம்ம அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது தான் நாம் என்ன செய்கிறோம், பலம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லது தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, நம்மோடு கூட வாசம் செய்யும்போது, நாம் அவரோடு கூட இருந்து அவரோடு கூட வாசம் செய்யும்போது, அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவிலே அதிகமாக ஈடுபாடு காண்பிக்கும் போது, அவரோடு கூட அதிக ஐக்கியம் அவரோடு கூட இருக்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், பலம் உள்ளவர்களாக இருப்போம். அப்போது பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல இருக்கிறதா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, நானும் ஆண்டவரும் சேர்ந்து பயணிக்கிறோமா, சேர்ந்து ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதுங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது நாம் பலம் உள்ளவர்களாக இருப்போம். பலம் உள்ளவர்களாக இருக்கும்போது மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே நற்கிரிகளாகிய கனிகளை தர முடியும். அவரை அறிகிற அந்த அறிவிலே நம்ம விருத்தி அடைய முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள முடியும். நீடிய சாந்தத்தோடும் பொறுமையோடும் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது தேவனுடைய பார்வையில் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்போது நாம் நம்முடைய பலத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால், அவரோடு கூட அதிகமான உறவையும் அவரோடு கூட அதிகமான இந்த ஐக்கியத்தையும் வைக்கும்போது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலமுள்ளவர்களாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் செய்து நடப்பிக்கக்கூடியவர்களாக இருப்போம். எனவே இப்பேற்பட்ட ஒரு சிந்தனையோடும் கூட இந்த நாளையும் நாம் தொடங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.